இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் கார்ட்டூன் சீரிஸோட 13வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஜூலி ஸ்கூல்ல இருக்கிறப்ப டார்க் அண்ட் கேங் அங்கிளையும் ஜாக்கியும் பிடிச்சிட்டு வந்துட்டு ஜூலி கிட்ட மந்திரக்கல் எங்கன்னு கேக்குறாங்க. இதனால கோவம் வர ஜூலியா டார்க் அண்ட் கேங்க பொலன்னு பொழந்துடுறாங்க. என்னடா ஒரு குட்டி பொண்ணான ஜூலிக்கு இவ்வளவு பெரிய பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்கூல் மேட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே ஜூலியை சேர் அப் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு, ஜூலி ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு. வேற எதுவும் இல்ல, ஜூலி பகல் கிழமை கண்டிருக்காங்க. ஸ்கூல்ல கரியர் டே கொண்டாடப்பட்டு இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கரியரை பத்தி இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ அதன்படி பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கி எவ்வளவோ சாகசம் பண்ணிருக்காரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரோட தொழிலான அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் சுத்தமா ஜூலிக்கு பிடிக்கவே இல்ல. ஜாக்கி நீ எவ்வளவு விஷயம் எல்லாம் பண்ணிருக்க, அதை சொல்றதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி போர் அடிக்கிற அப்படின்றாங்க. ஜூலி ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா சில சாகசங்கள்ல ஸ்கூல்ல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது யாருமே நம்பிருக்க மாட்டாங்க. சரி ஜாக்கி சொன்னாவாச்சும் எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைச்சா ஜாக்கியும் பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபஷன் பத்தி பேசுறாரு. இதனால ஜூலிக்கு ஒரு ஜாக்கியும் நான் பண்றது ரொம்பவே ரகசியமான வேலை, இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்றாங்க. அதே நேரத்தில் அவங்க டீச்சர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரப்போ உங்களோட பேரண்ட்ஸ் கூட இருந்துட்டு அவங்க ஒர்க்கை பத்தின டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வரணும்ன்றாங்க. அதன்படி ஜூலியும் ஜாக்கியும் பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டுக்கு மந்திரக்கல் எடுக்கிறதுக்காக போறாங்க, அதுவும் கடலுக்கு அடியில. ஜூலி ஜாக்கியோட அட்வைஸ் படி பொறுமையா பிரஷ் யூஸ் பண்ணிட்டு ஒரு மந்திரக்கல்லை எடுக்கிறாங்க. அது குரங்கு மந்திரக்கல். அண்ட் வழக்கம் போல ஜாக்கி கையில மந்திரக்கல் கிடைச்சதுன்னா மூக்கு வெறுத்த மாதிரி நம்ம டார்க் அண்ட் கேங் வந்துருவானுங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியிலும் நீந்தி வந்துட்டு இருக்கானுங்க நம்ம டார்க் அண்ட் கேங் கூட. ஜாக்கிக்கு சின்னதா கடலுக்குள்ளே சில ஃபைட்லாம் நடக்குது. ஜூலியை சேஸ் பண்ணி வேற கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருக்கானுங்க அந்த மந்திரக்கல்ல புடுங்கிறதுக்காக. ஜாக்கி ஜூலியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எப்படியோ போட்டுக்கு போ சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. கீழே பாத்தீங்கன்னா ஜாக்கி அந்த டார்க் அண்ட் கேங் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த போட்ல ஏறினதுக்கு அப்புறம் தெரிஞ்சது மேல பாத்தீங்கன்னா பீமா வேற இருக்காப்ல. அவரு மந்திரக்கல்ல கேக்குறாங்க. தென் டார்க் அண்ட் கேங் எல்லாருமே மேல வந்துட்டு ஜூலியை சுத்து போட்டுறாங்க. நல்ல வேளை ஜாக்கியும் மேல வந்துடுறாரு. கடலுக்கு கீழே தான் இப்போ ஒரு ஃபைட் முடிஞ்சது. இப்ப கப்பல் மேல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு ஜாக்கிக்கும் டார்க் அண்ட் கேங்குக்கும் இடையே. அந்த ஃபைட்ல ஜாக்கி பீமா கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. ஜூலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கையில இருக்க மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி பாக்குறாங்க. பட் அதுல என்ன சத்தினும் இவங்களுக்கு தெரிய மாட்டுது. சோ ஃபைனலா என்ன பண்றாங்கன்னா இந்த மந்திரம் மட்டும் எப்படியாச்சும் வேலை செஞ்சதுன்னா கண்டிப்பா அவனை எருமையா மாத்திடுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விடுவாங்க. சடனா பாத்தீங்கன்னா அந்த மந்திரக்கல் வேலை செஞ்சு ஜாக்கி எருமையா மாறிடுறாரு. இப்ப மந்திரக்கல்லோட சக்தி என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது உருவத்தை மாத்தக்கூடிய சக்தி படிச்சதுதான் இந்த குரங்கு மந்திரக்கல். அப்பாடா தப்புச்சிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆழி பேரலை வந்துருது. அது கப்பலையே கவுத்துருது. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா ஜூலி ஒரு பக்கம் கிடக்குறாங்க, கூட ஒரு குரங்கு இருக்கு. பக்கத்துல ஜாக்கியை காணும்னு சொல்லிட்டு ஜூலி ஜாக்கியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஜூலி கூட இருக்கிற குரங்கு கூட்டத்தை விட்டு கைவிடப்பட்ட குரங்கு மாதிரி தெரியுது. ஜூலி ஜாக்கியை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் டார்க் அண்ட் கேங் எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல தான் குவிஞ்சிருக்கானுங்க. அவனுங்க மந்திரக்கல்ல தேடி போயிட்டு இருக்கிறப்ப ஜூலியை பாத்துறானுங்க. அண்ட் ஜூலி கிட்ட இருந்து மந்திரக்கல்ல பிடுங்கிறதுக்காக ஜூலியை துரத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ஜாக்கி மயக்கடிச்சு விழுந்து கிடக்குறாரு. அங்கிள் தான் கனவுல வந்து ஜூலிக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அதனால ஜாக்கி உடனே வேக்கப் ஆயிட்டு ஜூலியை தேடி போறாரு. ஆனா இந்த பக்கமா ஜூலியை டார்க் அண்ட் கேங் விடுற மாதிரி தெரியல, துரத்திட்டே தான் இருக்கானுங்க. ஜூலியும் மந்திரக்கல்ல யூஸ் பண்ணி ராசப்பாவை எலியா மாத்திடுறாங்க. அப்பயும் டார்க் அண்ட் கேங் ஜூலியை விடுற மாதிரி தெரியல, துரத்திட்டு தான் இருக்காங்க. ஜூலி இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, மந்திரக்கல்லை தாமலே பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு குரங்கா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரக்கல்லையும் சேஃபா எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் ஜூலி கூட இருக்கிற இன்னொரு குரங்கு பாத்தீங்கன்னா அந்த மந்திரக்கல்லை எடுத்துட்டு போயிடுது. ஜூலி அதை வாங்கலாம் நினைக்கிறப்ப ஒரு காட்டு பண்ணி இப்ப குரங்கா மாதிரி இருக்க ஜூலியை துரத்துது. ஜூலியும் பாத்தீங்கன்னா எப்படியோ மரத்துல ஏறிட்டு அந்த காட்டு பண்ணிக்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த மந்திரக்கல்லை எடுத்துட்டு போன ஒரு குரங்க பாத்தீங்கன்னா டார்க் அண்ட் கேங் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த குரங்கு கிட்ட இருந்து மந்திரக்கல்லை வாங்குறதுக்காக. அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜாக்கியும் ஜூலியை தேடிட்டு தான் இருக்காரு. ஒரு கட்டத்துல ஜூலியோட கேமராவையும் அண்ட் டார்க் அண்ட் கேங்கோட கால் தடத்தையும் பாக்குறாரு. சோ இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்ப குரங்கா மாதிரி இருக்க ஜூலி ஜாக்கி கிட்ட வந்துட்டு நான் தான் ஜூலின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஜாக்கிக்கு அது ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து கிளம்புறாரு. ஜூலியும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஜாக்கி புத்திசாலி குரங்கா இருக்கும் போலே, ஆனா உன் கூட விளையாட எனக்கு டைம் இல்ல சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவ்வளவு கத்தியும் ஜாக்கிக்கு நம்ம யாருன்னு தெரிய மாட்டேது சொல்லிட்டு குரங்கா இருக்கிற ஜூலி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கத்துல அங்க இருக்கிற குரங்கு கூட்டம் எல்லாம் ட்ரிகர் ஆயிருச்சு. வந்து ஜூலியை பிடிச்சிட்டு போயிடுது. குரங்கா இருக்க ஜூலியை தன்னோட குட்டி நினைச்சிட்டு பேன்ல வேற பாத்துட்டு இருக்கு அந்த தாய் குரங்கு. அப்ப அவங்க தப்பிக்கலான்னு வேற நினைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கூட்டம் ஜூலியை விடவே இல்ல. அட் தி சேம் டைம் டார்க் அண்ட் கேங் அந்த குரங்கு கையில இருக்கிற மந்திரக்கல்லை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை ஜாக்கி சானும் பாத்துறாரு. போயிட்டு டார்க் அண்ட் கேங் கிட்ட ஜூலி எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க ஓட தான் பாக்குறாங்க. ஆனா ஜாக்கி விடுற மாதிரி தெரியல. எலியா மாறின ராசப்பாவை பிடிச்சி வச்சுட்டு நீங்க ஜூலி எங்கன்னு சொல்லனா இந்த எலியை கொன்னுருவா அப்படி சொல்லிட்டு மிரட்டுவாரு. அந்த பொண்ணு ராசப்பாவை எலியா மாத்திட்டு குரங்கு கூட மந்திரக்கல்லை எடுத்துட்டு தப்பிச்சிட்டா அப்படின்னுவாங்க. ஜாக்கியும் ஜூலி மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி குரங்கா மாறிட்டாலோ சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாரு. ஒரு பக்கம் பீமா அந்த மரத்துல இருக்க மங்கி கிட்ட இருந்து அந்த மந்திரக்கல்லை வாங்குறதுக்காக மரத்தையே பிடிச்சி உலுக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா ஜாக்கி மரத்துக்கு மரம் தாவி அந்த மங்கி கிட்ட போயிட்டு ஜூலி நினைச்சு பேசிட்டு இருப்பாரு. ஆனா பாக்குற நம்மளுக்கு தான் தெரியும் அது ஜூலி இல்ல, ஒரிஜினல் மங்கின்னு. இந்த சைடுல தாய் குரங்கு கிட்ட மாட்டின ஜூலி எப்படி அங்க இருந்து தப்பிச்சிட்டு வந்துடுறாங்க. உண்மையான குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு ஜாக்கி அந்த மந்திரக்கல்லை வாங்கிட்டு இப்போ உன்னோட உருவத்தை காட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா உருவமே மாறாது, ஏன்னா அது ஒரிஜினல் மங்கி. ஆக்சுவலி ஆஃப் செகண்ட்ல ஜாக்கி கிட்ட இருந்து மந்திரக்கல்லை புடிங்கிட்டு அந்த குரங்கையும் ஜாக்கியையும் கட்டி போட்டுருவாங்க டார்க் அண்ட் கேங். மந்திரக்கல்லை யூஸ் பண்ணிட்டு இவனுங்களை என்னவா மாத்துறதுன்னு சொல்லிட்டு டார்க் அண்ட் கேங் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பீமா என்ன சொல்லுவாருன்னா கோழியா மாத்திரலாம், அதை தான் இங்கே தின்னு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. மந்திரக்கல்லை
ஜாக்கி மேல பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே குரங்கா இருக்கிற ஜூலி வந்துட்டு அந்த மந்திரக்கலை பிடிங்கிறாங்க அண்ட் அவங்களோட பழைய உருவத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் ஜாக்கிக்கு தான் கூட இருக்கிறது உண்மையான மங்கின்றதே புரியுது. அதுக்கப்புறம் டார்க் கேங் கிட்ட இருந்து அங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மந்திரக்கலை யூஸ் பண்ணிட்டு பீமாவை யானையாவர மாத்திடுறாங்க. இப்படியே உருவத்தை மாத்தி அங்க ரொம்பவே ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஃபைட்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துல ஜாக்கியை கங்காருவா வேற மாத்திடுவாங்க. கங்காருவா இருக்கிற ஜாக்கி டார்க் கேங்க பஞ்சா விட்டு பறக்க விட்டுருவாரு. ஜூலி முயலா மாறதா இருக்கட்டும் இல்ல பீமா கொக்கா மாறதா இருக்கட்டும் ரொம்பவே ஃபன்னா போயிட்டு இருக்கும் இந்த சீக்வன்ஸ். ஃபைனலா கங்காருவா இருக்க ஜாக்கி அந்த மந்திரக்கலை வாங்கிட்டு முயலா இருக்கிற ஜூலியையும் அந்த குரங்கு குட்டியும் தூக்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடியே போயிடுவாரு. ஒரு கட்டத்துல டெட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே மாட்டிப்பாங்க. அந்த டார்க் கேங் இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டே இருப்பாங்க. அப்ப ஜூலி பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் விடுவாங்க. இதனால அங்க இருக்கிற குரங்கு கூட்டம் எல்லாமே இங்க வந்து குரங்கு கூட்டத்தோட அட்டகாசம் தாங்க முடியாம டார்க் கேங் அங்க இருந்து தலைவிரிச்சு ஓடியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தாய் குரங்கு தன்னோட குரங்கு குட்டியை கூட்டிட்டு அங்க இருந்து ஜாலியா போயிடும். இந்த ஒகேஷனுக்கு இந்த ஐலாண்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஜூலி ஸ்கூல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே இதை நம்புற மாதிரியே மூஞ்ச வச்சுக்க மாட்டாங்க. சோ உடனே ஜூலி என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்காலஜிஸ்ட்ன்றவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதை தொடர்ந்து ஜாக்கி சான் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்க செல்லப்பிராணிலாம் வளர்த்திருக்கீங்களா சொல்லிட்டு. அதுக்கு அவர் ஒரு நாய் வளர்த்தான் சொல்லுவாரு. ஆனா நான் 6 மாசத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த நாய் கிட்ட பழகவே இல்லை. பிகாஸ் என்னோட ஜாப் அப்படி. நான் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாய் எனக்கு கடிக்கலாம் வேற வந்தது. அப்பதான் முடிவு பண்ணாராம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் செல்லப்பிராணியை வளர்ப்புன்னு. சோ நீங்க ஒரு பெட் லவரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.